ஓம் சர்க்குருஜர பிக்ஷவே சரணம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். அனைவருக்கும் அன்பான பணிவு வணக்கங்கள். சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்டர்நேஷனல் யோகா டே நாளைக்கு ஜூன் 21/6. அனைவரும் யோகம் பயில்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைய நல்ல நாளில் 2 யோகாவும் 2 முத்திரையும் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக செய்து காண்பிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாக ஆசனங்கள் செய்யும் போது நல்ல காற்றோட்டமான இடத்துல பண்ணணும். சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். காலை மாலை செய்யலாம். தளர்வான ஆடைகள் உடுத்திக்கணும். ஒரு நல்ல யோகா ஆசிரியரிடம் ஆலோசனையின் மேற்பார்வையில் பயின்று நாம் தினசரி பயில வேண்டும். என்று முதலாவதாக நான் செய்யக்கூடிய ஆசனம் பர்வட் ஆசனம். இந்த மாதிரி மேட்டு விரிச்சுக்கணும். பத்மாசனம், முதல்ல இது பத்மாசனம் போட்டுக்கிறேன். பர்வட்டாசனம், அது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். நல்ல கண்களை மூடி 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். இதை சுக ஆசனத்திலையும் பண்ணலாம். இந்த மாதிரி அதனால ஒன்றும் இல்லை, பண்ணலாம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னீங்கன்னா 3 விதமான முதுகுவலி, அடி முதுகுவலி, நடு முதுகுவலி, கழுத்து முதுகுவலி, 3மே இதில் சரி செய்யக்கூடியது. இருதயத்துக்கும் நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் பர்வட்டாசனா. அடுத்து ஒரு எளிய ஆசனா, நல்ல ஆசனா விபரீத கரணி. விபரீத கரணிங்கிறது சர்வரோக நிவாரணி. எல்லாருமே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 2 பில்லோ இல்லை 3 பில்லோ வச்சுக்கலாம். வச்சுட்டு மெதுவாக அமர்ந்து கால்களை இப்படி நேர வச்சு நம்ம மெதுவாக, ரொம்ப மெதுவா இந்த பொசிஷன்ல கண்களை மூடி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவா ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்புறம் பில்லோவை அவசரப்படாம மெதுவாக ரிமூவ் பண்ணிட்டு மெதுவாக அமர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனா சர்வரோக நிவாரணி, எல்லா விதமான நோய்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். இது திருமுருக கிருபானந்த வாரியார் தமது கடைசி காலம் வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கெல்லாம் ஓட்டமும் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு நுரையீரல் தலைகீழா இருக்கிறதுனால அசுத்த காற்று நமக்கு ஈஸியாக வெளியேறும். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு வேகமாக பாயறதுனால, நல்லா பாயறதுனால அசுத்த ரத்தங்கள் சுத்திகரிக்கப்படும். நிறைய என்ன விதமான வியாதிகளுக்கும் இது ரொம்ப பெஸ்ட். இப்போ சிரசாசனம் பண்ணும்போது எல்லாராலும் பண்ண முடியாது. அது கிங் ஆஃப் ஆசனான்னு சொல்லுவாங்க. அதனுடைய பலன் இந்த விபரீத கரணியில் இருக்கிறது. முத்திரை, எளிய முத்திரை, சுகாசனாலையும் பண்ணலாம், பத்மாசனாலையும் பண்ணலாம். ஒரே ஒரு முத்திரை மட்டும், ஹாக்கினி முத்திரை. பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த சக்தி எதுவுமே நம்ம உடம்புல நிறைஞ்சிருக்கிறது. அதில் எல்லா விரல் நுனிகளிலையும் அந்த சக்தி இருக்கிறது. அதை இந்த மாதிரி பொசிஷன்ல எல்லா விரல் நுனிகளையும் அடுத்த விரல் நுனிகளுடைய இணைத்து கொண்டு அமைதியாக கண்களை மூடி மூச்சோட்டத்தை மட்டும் கவனித்து இந்த மாதிரி 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த ஹாக்கினி முத்திரை பண்ணும்போது நமக்கு நல்ல ஞாபக சக்தி, டெசிஷன் மேக்கிங், உடலில் உள்ள எல்லா விதமான நீரோட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாமே சமனடையும். நோய்கள் வராது, காத்துக்கொள்ளலாம். எதிலும் வெற்றி அடைய முடியும் நம்மால. இந்த ஹாக்கினி முத்திரையும் பயில்வோம். இந்த ஹாக்கினி முத்திரை காலம் கருதி நான் 10 செகண்ட் பண்ணியிருக்கிறேங்க. இதை நீங்கள் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் பண்ணலாம். காலையிலையும் பண்ணலாம், சாயங்காலமும் பண்ணலாம். அதே மாதிரி தான் விபரீத கரணியும் காலம் கருதி 10 செகண்ட் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். இதை 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிடங்கள் வரைக்கும் இந்த விபரீத கரணியில் நம் மூச்சையை கவனித்து அழகாக அந்த ஆசனத்தை நம்ம பண்ணோம்னா என்றும் ஆரோக்கியமாக வாழலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.